எப்பொழுதுமே அது வயது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லுவாங்க ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்கன்னு. என்ன சொல்லுவாங்க? ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க? ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க? திருநீர் பூசினா என்ன சொல்லுவாங்க? என்னங்க ஔவையார் மாதிரி இப்பயே திருநீர் பூசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அவங்களால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்வினை தடைபடுதுன்னு நினைங்க. அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்க? வயசு பிள்ளைங்களை பார்த்து, இப்போ வயசு பிள்ளைங்களை பார்த்தா உத்து தேட வேண்டியதாக இருக்குது நெத்தியில் பொட்டை, அதுவும் கண்ணங்கரையர்னு ஒரு மயிலை அப்படி லைட்டாக ஒரு மச்சம் மாதிரி வைக்கிறாங்க. அதையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்தை மறைத்து எப்பொழுதுமே தூண்டி கொண்டே இருந்தால் தான் ஞானம் பெருகும். நமக்கு எப்படி ஞானம் பெருகும்? அந்த காலத்தில் வயசான பெரிய அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களும் இல்லை, வயசில் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பொட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சாந்து வச்சு, சாந்தில் ஒரு குங்குமம் வச்சு அப்படி அந்த இடத்த சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நாம் மறந்தே போயாச்சு. அப்போது இப்படியான வாழ்க்கையில் பெருமான் திருவடியை நாம் சென்று அடையணும்னா ஒரு தேவாரம் இருக்குது. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே சொல்கிறாரு. இன்பத்தால் ஒரு பிறப்பு, அதோட என்ன வச்சிருக்காரா? துன்பத்தையும் தோழமையாகவே அனுப்பிச்சிருக்காரு. துன்பமும் உடனே வைத்த சோதியான். அப்படி இந்த துன்பத்தை நாம் நம்மளுடைய வினையை அனுபவிக்கும் போது தான் நாம் சாமியை என்ன பண்ணுவோம்? நான் நல்ல காரு பங்களா ஏசியோடு இருக்கேன், வேனை அடிச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வர முடியுமா? பரவாயில்லைங்க, அவருக்கு என்னங்க வேறு வேலை? எங்கெங்கேயோ கொண்டு போய் மாநாடு போடுவார், நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அந்த நிலை இல்லாமல் எப்போ சுவாமியை ரொம்ப ஈடுபாடாக கும்பிடுவோன்னா நம்மளுடைய வினை பயனை அனுபவிக்கும் பொழுது தான். சாமி என்ன சொல்கிறார்? அந்த வினை பயனை அனுபவிக்கும் போது அன்பனே எனக்கு அரணே, அரண்னா என்ன? பாதுகாப்பு. என்னுடைய அரணே நீ தான் எனக்கு எல்லாமே. அதுதான் சொல்கிறாங்க. அன்பனே அரணேன்னு சொல்ல மாட்டாங்களாம், அரற்றுவாருக்கு சொல்லுவாங்களே. ஏன்டா அரட்டிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ சுவாமி திருநாமத்தை சொல்லி அரணே, என்னுடைய பாதுகாவலனே, சிவபெருமானே, நமச்சிவாயனே, கருணாமூர்த்தியே, காலகாலா ஆளாளா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே எல்லாரும் சடனாக சொல்லுவாங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே, ஆரூரா ஆரூரா ஆரூரா, வீதி விடங்கா, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அடியார்களை பார்த்தா சொல்லுவாங்க. உட்காரும் போது அண்ணாமலையாரேம்பாங்க, எந்திரிக்கும் போது அண்ணாமலையாரேம்பாங்க.